தேவ பிள்ளைகளே, ஆகாய மண்டலத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அதிகமான பிரகாசத்தை கொடுக்கிற தேவன் தமக்குள் எவ்வளவு பிரகாசத்தை வைத்திருப்பார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அவ்வளவாய் பிரகாசமுள்ள தேவனை பின்பற்றுகிற நாம் நம்முடைய முகத்திலேயே தெய்வீக பிரகாசத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். பிரகாசம் என்பது தெய்வீக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் குறிப்பிடுகிறது. தேவப்பிள்ளை, மோசே பக்தன் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலிருந்து இறங்கி வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசமாய் இருந்தபடியால் ஜனங்கள் அவரிடத்தில் சேர பயந்தார்கள். எனவேதான் அவருக்கு கர்த்தர் தம்முடைய முகத்தை உம்மேல் பிரகாசிக்க பண்ணி உம்மேல் கிருபையாய் இருக்க கடவார் என்று சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மோசேயின் இடத்தில் கட்டளையிட்டார்கள். நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே திருப்தியாய் மன நிறைவோடு வாழ்கிறீர்கள் என்பதை உங்கள் முகத்தின் காணப்படுகிற தெய்வீக பிரகாசமே அதை காட்டி கொடுத்து விடும்.